நான் அருள்நிதி அண்ணனோட தீவிர ஃபேன். டிமாண்டி காலனி 2 பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டு அதை விட 2வது பாட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சீனும் வந்து பயமுறுத்துகிற மாதிரி வந்து நம்ம தம்பி பண்ணியிருக்கிறாப்படி. அதுக்கப்புறம் ஆதாரில் வந்து நான் அருண் பாண்டியன் அண்ணனோட ஒரு ஹோம் மதராக ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அருண் பாண்டியன் சாரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சின்ன சீன் பண்ணியிருந்தா கூட ஒரு பெரிய ஒரு பொறுப்பான சீனுக்கு வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு. டிமாண்டி காலனி ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோம். ஏன்னா புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளேயே பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த படம் பார்க்குறோம், என்ன இதுவும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு த்ரில்லிங் சீன்லாம் கொஞ்சம் பயம் கொடுத்தது நம்மளை. அது போக அந்த பாப்பா பவானி, அதாவது பிரியா பவானி வேற லெவலு. அவங்க 2 பேர் தான் அந்த படத்தை வந்து பின்னி பெறெடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஈவில் டெத்துன்னு ஒரு படம் ஒன்றுச்சு. நீங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருப்பீங்க, நீங்களாம் பிறந்திருக்க மாதிரி மாட்டீங்க 2K கிட்ஸ் எல்லாம். அதுக்கு முன்னாடி ஈவில் டெத்து 1, 2, 3, 4ன்னு ஒரு பாட்டு வந்திருக்கோம். அந்த படத்தை வந்து இந்த டிமாண்ட் காலனி வந்து 2 வந்து பீட் பண்ணிடுச்சு. அண்ணனுக்காக ஒரு பாட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதை பாரு. அருள்நிதி அண்ணனின் டிமாண்டி காலனி 2 வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. செம்மையான ஹாரர், செம்மையான த்ரில்லர், செம்மையான ஹாரர், செம்மையான த்ரில்லர். படம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படியே கதை போகுது, திரைக்கதைலாம் நல்லா ஒரு சாரிசமாக போகுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்லாம் அருள்நிதி அண்ணன் ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது படத்தில். ஹரார் படம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், கலைஞர் அப்பா எங்கள் தாத்தா பார்த்துருந்தாருன்னா அவருக்கு அப்பயே ஷாக்கிலேயே வந்து ஹார்ட்டு நின்று போயிருக்கோம். அப்படி பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவரோட பேரை வந்து கலக்கி எடுத்திருக்காரு. உண்மையாலுமே சொல்கிறேன், அருள்நிதி சார்னாலே இனிமேல் வந்து ஹரார் அப்படின்னு தான் நமக்கு பேய் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி அந்த தொண்டையில் ஒரு சீன், ஒரு குத்துற சீனை பார்த்தேன். அப்படியே எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், அப்படியே பயம் நடுங்கி போயிடுச்சு. சுகந்தி அக்காவுக்கு பயம் என்னன்னே தெரியாது. சத்தியமாக நேற்று படம் பார்த்துட்டு நான் பயந்து போய் எனக்கு இன்னும் அதுலேருந்து வெளியே வரல. அதான் அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு சீன் பார்க்குறோம், கொஞ்சம் அந்த கேமரா ஒர்க்லாம் நல்லா அழகாக தெரியுது. படம் வந்து ஒரு அழகாக நல்லா இருக்குது. அந்த சாமு என்னம்மா எப்பா நீ வந்து ஹரார் படத்துக்கு மட்டும்தான்ப்பா நீ மியூசிக் அமைக்கிறதுக்கே நீ வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? அப்படி வந்து சாம் வந்து சூப்பராக வந்து அமைச்சிருக்கிறாரு, ஓகேவா? இந்த அருண் பாண்டியன் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் பிக் பாஸ் அர்ச்சனா வந்துட்டியா, ஃபஸ்ட்டு படமா, வா 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 அப்படின்ற மாதிரி ஒரு சீனுக்கு வந்து நல்லா உக்காந்து என்னமோ பண்ணுச்சு. ஓகேவா? அந்த மாதிரி படம் சூப்பரு. ஓகே, இந்த படம் கூட ஃபுல்லு தான், டிக்கெட்லாம் ஃபுல்லு தான். படம் இந்த படமும் வெற்றி தான். 3வதுக்கு இன்ட்டு கொடுத்துட்டாங்க. படம் அவங்க நினச்ச லெவலில் வந்து அரைஞ்சிருவாங்க. அதாவது ரொம்ப பேய் படம் பார்க்குற 13ஆம் நம்பர் பேய் வீடு இந்த மாதிரி படம்லாம் கொஞ்சம் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இது தான் பார்த்துருக்கேன். ஏன்னா 1 கூட நான் இதில் தான் பார்த்தேன், டிவியில் தான் பார்த்தேன், ஓகேவா? ஒரு 2 பார்க்காதவங்க 1 போய் பார்த்தீங்கன்னா தான் இதோட கதை புரியும். ஏன்னா 1லேருந்து தான் அப்படி ஜானி பண்ணி அஜய் ஞானமுத்தா சூப்பராக பண்ணியிருக்காரு. வேறு லெவல்னா 3 எடுங்க, 4 எடுங்க, 5 எடுங்க, எடுத்துக்கிட்டே இருங்க. ஹராரை பற்றி சொல்லிக்கிட்டே இருங்க. சந்தானம்னா ஹரார் பயம் இருக்காது. இனிமே வந்து அருள்நிதினா ஹராரு பயம் இருக்கும் மக்கள்கிட்ட, தமிழக மக்கள்கிட்ட. ஓகே, கதைக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்காங்க. த்ரில்லிங்காக போதும். அப்போ என்ன ஆகும் அந்த மாதிரி. இப்போ நம்ம டிமாண்டி காண்டி பார்க்கலையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, படம் பார்க்கலாம். நல்லா ஒரு இதுதான். கொடுத்த பணத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. படம் கொடுத்தாச்சு, நல்லா தான் இருக்குது, போர் அடிக்காமல் போகுது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். For more videos, like, share, comment and subscribe.